ஒருத்தர் இல்ல, நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2-3 பேர் வந்திருக்காங்க. அக்கா, கதிர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல, அவங்க எல்லாம் இவ்ளோ நீட்டாவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க. கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதிர் கதிர் தான சொல்லுவாங்க, ஆனா இவங்க எல்லாம் கதிரவன் சொல்றாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, யார் தேடி வர போறாங்க? இருங்க நான் போய் என்னன்னு பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம் போகாத. போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. சொல்றீ? ஏய் ஜீவா, எங்கடா இருக்க? வாசல்ல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பண்ணுவ? ஏய் வந்துகிட்டு இருக்கோம். அப்படியே எதுவும் பிரச்சனையா? பக்கத்துல தான் இருக்கோம். சீக்கிரமா வா. எங்க தாண்டா இருக்கீங்க? இதே சாரட்டம் கிடைக்கலையா? ஏய் பஸ் புடிச்சா வாங்கடா, அவன் போக மாட்டான்டா. வாடா, புரிஞ்சுக்க மச்சான். ஜீவா வரான், பக்கத்துல வந்துட்டானா. இப்ப வாங்க நம்ம எல்லாரும் போய். கண்ணா வாடா. அக்கா, மாமாவும் ஜீவா வந்துட்டாங்க. ஏங்க நீங்க எல்லாம் யாருங்க? என்ன விஷயம்? அது சார் கதிரவனை பார்க்கணும். பெரிய மனுஷன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னானே பாத்தீங்களா? அவன விடுங்க அவன. சரியா என்ன விஷயம்? எதுக்கு டிவில இருந்து வந்து பரிச்சை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மேடம், இந்த வீட்டு அட்ரஸ்ல இருந்து கதிரவன் ஒருத்தர் பிரைவேட்ல எக்ஸாம் எழுதி 90% மார்க் வாங்கியிருக்காங்க. ஜீவா என்னன்னு தெரியலமா. இப்பயாவது சொல்லுப்பா, என்னப்பா என்ன பிரச்சனை? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. உங்க தம்பி வீட்லயே உட்கார்ந்து படிச்சு, அதுவும் 3 மாசத்துல படிச்சு +2ல இவ்ளோ மார்க் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ற? மனுஷன் நான் செத்துறேன், வாழ பிடிக்கல. சரி சரி, எல்லாருமே ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஆமா மாமா, நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். குழந்தைனாரே சும்மா பேசுங்க. சும்மா சொல்லுங்க சார். +2 எக்ஸாம் இப்ப ஏன் எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அது ஏன்னா 10வதுல நான் நல்ல மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் படிக்க சொல்லி எவ்வளோ வீட்டில் கெஞ்சினாங்க. நான் தான் படிக்க மாட்டேன்னுட்டேன். இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் இவங்க தான். நான் படித்ததுக்கு பாஸ் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். இது என் மூத்த அண்ணன், அது அண்ணி, என் அப்பா அம்மா. இவன் காலத்துல படிச்சிருந்தா பெரிய கலெக்டர் ஆயிருப்பானோன்னு இப்ப தோணுது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.